ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம கார்த்தியும் ரேவதியும் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ராஜா, நம்ம இதே மாதிரி தான் இருக்கணுமா? எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ராஜா. போகிற போக்க பார்த்தா அம்மாவோட சேட்டை ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது நாளுக்கு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நீ கொஞ்ச நாள் பொறுத்துக்க ரேவதி, இவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான். அது நம்ம அத்தையோட அம்மாவை யார் சாகடிச்சாங்கன்றத நான் அந்த உண்மையை சீக்கிரத்தில் நான் கண்டுபிடிச்சிருவேன். அந்த கான்ஸ்டபிள் ஒய்ஃபையும் நான் கண்டுபிடிச்சிருவேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லாமே நம்மளுக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட கார்த்தி ரொம்பவே பாசத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதியும் ஆனால் விடுற மாதிரி தெரில. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சித்தி வேற நாளுக்கு நாள் அவங்களோட சேட்டையை ரொம்பவே அதிகப்படுத்திகிட்டே போயிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அம்மாவை இருக்க இருக்க அவங்க மனசை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அந்த சித்தி வீட்டில் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் நடந்துகிட்டே இருக்கும். சித்தி மட்டும் இல்லைன்னா அம்மா இந்த அளவுக்கு மாற வாய்ப்பே கிடையாது. சித்தி தான் அவங்கள உன் பக்கம் திரும்ப விடாத அளவுக்கு சித்தியை ரொம்பவே மாற்றிட்டே இருக்காங்க. அது எனக்கும் தெரியும். அதனால் நீ கொஞ்சம் அமைதியாக இரு ரேவதி, நம்ம எதுவும் அதெல்லாம் பார்த்துக்கலாம். அவங்க என்னை மீறி எதுவுமே அத்தையை தொடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கார்த்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்ட சந்திரா, என்னையாடா நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கீங்க? கூடிய சீக்கிரம் பாடுறா, உன்னை இந்த வீட்டை விட்டே வெளியில் அனுப்புகிறேன், இந்த ஊரை விட்டே முதல்ல அனுப்புகிறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் நம்ம பிரிக்கணும்னு நினச்சா நாளுக்கு நாள் இவங்களோட அழிச்சாட்டியும் அதிகமாக ஆகிட்டே போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சந்திராவும் மனசில் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த ஜாக் எங்கே போனான்னு தெரியல. இவனை எதுக்காக அக்கா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தானே தெரியல. அதை விட்டுட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கு. சந்திரா பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜாக் அந்த சைடு வராங்க. உடனே, எப்பா இங்கே வா, எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க? ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே நீ இங்கே வந்த. ஆனால் அதை விட்டுட்டு நீ என்னென்னமோ வேலையை பண்ணிகிட்ருக்கிய அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுங்கள் சின்னத்தை, என்ன நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னடா என்ன அந்த டிரைவர் பையன் மாதிரியே என்னை சின்ன அத்தை பெரிய அத்தை அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்க, என்ன கிண்டலா அப்படின்ட்டு. ஆமாம், அவங்க எங்களுக்கு பெரிய அத்தைனா நீங்கள் எனக்கு சின்ன அத்தை தானே, ஆனால் கரெக்டாக தானே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நம்ம ஜாக் நம்ம சந்திரகலா கிட்ட ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சந்திரகலாவும் ரொம்பவே கடுப்பாயிட்டு, டே நான் உங்ககிட்ட அன்றைக்கி என்ன சொன்னேன்? சீக்கிரமாக ரேவதியோட மனசில் இடம் பிடின்னு சொன்னேன்னா சொல்லலையா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சொன்னீங்க, நான் அந்த வேலைக்கான ஏற்பாடுகளை தான் பண்ணிகிட்ருக்கேன், என்ன ஏற்பாடு பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, அது நாளைக்கு காலையில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் அந்த இடத்துல சந்திரகலாவுக்கு பொடி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்ண போகிறான்? இவன் ஆல்ரெடி காமெடியாக தான் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பான். வந்த புதுசுலேயே அவன் காமெடி ஆரம்பித்தான். இப்போ என்ன பண்ண போகிறான்னு நாளைக்கு காலையில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒழுங்கு முறையை ரேவதி மனசில் இடம் பிடிக்கிற வழியை பாரு, சரியா? அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகி பேசிடுறாங்க. சரி சரி, ரொம்ப கோவப்படாதீங்க, சீக்கிரத்தில் நான் ரேவதியோட மனசில் இடம் பிடிச்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவுக்கு சவால் விட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஜாக்கும் போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு நம்ம சந்திரகலா ரொம்பவே கடுப்பாக பேசுகிறாங்க. அக்கா, நீ என்ன மாதிரி ஒரு ஜோக்கர் மாப்பிள்ளையே கூட்டிகிட்டு வந்திருக்காக்கா, ரேவதிக்கு சுத்தமாக செட்டும் ஆகாது, இவன் நம்ம சொல்கிறதையும் செய்யவே மாட்டான், இப்படியாப்பட்ட மாப்பிள்ளை நம்மளுக்கு தேவையாக்கா அப்படின்னு சொல்லும்போது, என்னடி என்ன உனக்கு என்ன பிரச்சனை? இப்போது திருப்பியும் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டு ஒரு நாளைக்கு பிரச்சனை இல்லாத நாளாகவே இல்லவே இல்லை. முண்டீஸ்வரி சந்திரா கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்காங்க. என்ன சந்திரா உனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு. இந்த ஜாக் நான் சொல்கிறத எதுவுமே கேட்க மாட்டாங்க்கா அப்படின்னு சொல்லி, சரி வா போய் பேசலாம் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசுகிறாங்க. அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமாக ரேவதி மனசில் இடம் பிடிக்கிற வழியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் சொல்கிறாங்க, இந்த 6 மாதத்துக்குள்ளே சீக்கிரமாக உங்களுக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்காக தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். டிவோர்ஸ் ஆகாமையே நம்ம சீக்கிரமாக யாருக்கும் தெரியாமல் ரேவதி மனசை மாற்றி கல்யாணம் பண்ணுற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியா அவர்கிட்ட ரொம்பவே கோவமாக பேசிட்டு வந்துடுறாங்க. மறுபடியும் மறுநாள் கழித்து பார்த்தா ஜாக் மாடி மேலே ஒரு கூத்து ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு. இதை பார்த்துற சந்திரா சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நீ கூட்டிகிட்டு வந்த மாப்பிள்ளை என்ன காரியத்தை பண்ணிகிட்டு இருக்கான் தெரியுமா, மேலே பாரு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே என்னடா இது, இவங்க ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே மாடிக்கு வராங்க. பார்த்தா நம்ம ஜாக் அந்த இடத்துல ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, கல்லை உடைச்சிட்டு இருக்காங்க. அப்போ போய் நம்ம மயில் கேட்குறாங்க, டே என்னடா பண்ணிட்டு இருக்க மாடி மேலே, இவ்வளோ கல்லை எதுக்குடா வேஸ்ட் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது, டெய்லியும் நான் ஒரு 100 கல்லை உடைப்பேன், அதுதான் என்னோட வேலை, நான் கராத்தா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா கராத்தா பண்ணுறியா, எங்கே ஒரு கல்லை உடச்சி காட்டு அப்படின்னு சொல்லும் போது
உடனே நம்ம ஜாக்கும் அந்த கல்லை எடுத்து உடைக்கிறாங்க. உடைக்க முடியல. டேய் நீயே கல்லை உடைச்சிட்டு கல்லை நான் உடைச்சேன்னு சொல்கிறியா? ஏன்டா இந்த மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்க? காலங்காத்தால ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து ஜாக்கை திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே என்னை பார்த்தா உங்களுக்கு காமெடியாக தெரியுதா அப்படின்னு, ஏன்டா பார்த்தா தான் உனக்கு காமெடியாக தெரியணுமா? நீ பார்க்கவே அப்படி தான்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லும்போது எல்லாருமே சிரிச்சிடுறாங்க. மாப்பிள்ளை வார்த்தையை அளந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. உடனே அத்தை நீங்களே பாருங்கள், அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கே சிரிப்பு வரலையா? அதை தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயில் அந்த இடத்துல வந்து சாமுண்டீஸ்வரி கோவப்படும் போது அமைதியாகிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திராவும் கூப்பிட்டு, டேய் என்னடா பண்ணுற, அவங்க எதிர்க்க ஏன்டா எங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஜாக்கும் அமைதியாயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டு வெளியில் வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டு வாசலில் ஒரு அம்மாவோட குரல் கேட்குது. உடனே சாமுண்டீஸ்வரி எல்லாருமே வந்து யாரோட குரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த அம்மா குறி சொல்கிறாங்க, ஏம்மா இந்த வீட்டில் ஒரு மகாராணிக்கு வந்து ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ராஜராஜன் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. உடனே அவங்கள உள்ளே கூப்பிட்டு அந்த குறி கேட்குறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரியை பார்த்து தான் சொல்கிறாங்க, ஏம்மா இந்த மகாராணிக்கு தான் இந்த வீட்டில் ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னும் போது நம்ம சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டுதுன்னே சொல்லலாம். அக்கா இவங்கெல்லாம் வந்து காசுக்காக பிழைக்கிறவங்க அக்கா, இவங்க சொல்கிறதெல்லாம் நீ நம்பாதக்கா, கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு. ஏம்மா உனக்கு எவ்வளோம்மா பணம் வேணும், எதுக்குமா இப்படிலாம் பேசி ஒரு குடும்பத்தை இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துடுது. அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு நாளும் தப்பாக குறி சொல்கிறவன் நான் கிடையாது. என்னோட நாக்கில் வந்து என்னோட அம்மா இருக்கா. நான் ஒரு நாளும் தப்பு மட்டும் பண்ணவே மாட்டேன். பணத்துக்காக எதையும் வந்து நான் வந்து ஒரு குடும்பத்தை அழிக்கிறவன் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாக நம்ம சந்திரகலா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சந்திரகலா ரொம்பவே ஆடி போயிடுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரியை பார்த்து சொல்கிறாங்க, ஏம்மா நீ யாரை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறியோ அவன் தான் இன்ன வரைக்கும் உன்னோட உயிரை காப்பாற்றிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் யாரை நீ தப்பாக நினச்சிட்ருக்கியா அவன் தான் உண்மையிலேயே நல்லவன். நீ யாரை நல்லவங்கன்னு நினச்சி நீ கூட வச்சுருக்க பற்றியா, அவங்க தான் உனக்கு துரோகத்துக்கு மேலே துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உன்னை பழி வாங்கிறதுக்காக தான் உன் கூடவே இருந்து நல்லவங்க மாதிரி நடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சந்திராவுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம மனசில் நினைக்கிறதுலாம் இந்த அம்மா புட்டு புட்டு வைக்குதே, இதை கேட்டுட்டு அக்கா மனசு மாறிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்திராவுக்கு பீதியாகவே இருக்குது. இதெல்லாம் கேட்டுட்டு ராஜராஜன் ரேவதி எல்லாருமே வந்து நம்ம சந்திராவை தான் பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல, இவங்க என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா உனக்கு எவ்வளோ ஆபத்து வந்தது, அந்த ஆபத்துலேருந்து நம்ம மாப்பிள்ளை தான் உன்னை காப்பாற்றினாரு, அதை தான் இந்த அம்மா புட்டு புட்டு வைக்குது புரியுதா? இது வந்து சாதாரண ஒரு மனுஷ வாக்கு மாதிரி நினைக்காத, இது தெய்வ வாக்கு, இது உனக்காக வாக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் ஒரு பக்கத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. இனி வந்து நீ உஷாராக இருக்க வேண்டிய நேரம். அப்படி நீ கொஞ்ச நேரம் நீ அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவை எடுத்தினா அது உன்னோட உயிருக்கே ஆபத்தாயிடும். அதனால் நீ கொஞ்சம் முடிவெடுக்கும் போது சூதானமாக முடிவெடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பகிரங்கமாக அந்த இடத்துல பேசிடுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது பணம் வேணுமாமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு எந்த பணமும் வேண்டாமா, நான் சொன்னது உண்மை, நான் சொன்னது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும், அதனால் நீ கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. எனக்கு பணம் வேண்டாம், நான் வந்து நீ என்னைக்கு நல்லா இருக்கியோ அன்னைக்கு உன் வீடு தேடி நான் வருவேன், அப்போது நீ எனக்கு என்ன நினைக்கிறியோ அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. உடனே சந்திரகலாவுக்கு ஒன்றுமே புரியல அந்த இடத்துல. அக்கா இவங்களை நீ நம்பாத, இவங்க காசுக்காக வேஷம் போடுறவங்க தான் அப்படின்னு சொல்லும் போது, இல்லடி எனக்கு என்னமோ இவங்க காசுக்காக வேஷம் போடுறவங்கன்னு தெரியல, காசுக்காக வேஷம் போட்டவங்க என்கிட்ட பணத்தை தான் எதிர்பார்த்துப்பாங்க, ஆனால் இவங்க வந்து எனக்கு உண்மையிலே கடவுள் மாதிரி தான் தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்திரா கிட்ட வந்து சாமுண்டீஸ்வரி வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம சந்திரா சொல்கிறாங்க, அக்கா எனக்கு என்னமோ இதெல்லாம் இந்த டிரைவர் பையனோட வேலையாக தான் இருக்கும்னு தெரியுது, ஆனால் நீ வந்து கொஞ்சம் சூதானமாக இருக்கா, நீ வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாத, அவங்க பணத்துக்காக தான்க்கா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியோட மனசை எவ்வளோ மாற்றணும்னு பார்க்குறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி அந்த விஷயத்தில் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. அப்போ யாரால் நம்மளுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டீஸ்வரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ முடியுது. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.